அவர் ஒரு இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு குட்டி மன்னர். ஏன்னா ஏவாவேலு மீறி இந்த மாவட்டத்தில் எதுவும் நடக்காது. அவருக்கு வேண்டியவர் தான் கலெக்டர், அவருக்கு வேண்டியவர் தான் எஸ்பி, அவருக்கு வேண்டியவர் தான் டிஎஸ்பி, அவருக்கு வேண்டியவர் தான் இன்ஸ்பெக்டர், அவருக்கு வேண்டியவர் தான் தாசில்தார், அவருக்கு வேண்டிய கட்சிக்காரங்க அவங்களுக்கு வேண்டியவர் தான். அவரை மீறி யாரும் இந்த மாவட்டத்தில் ஒரு துரும்ப கூட கிள்ளி கொடுக்க முடியாது. சரி, அந்த அளவுக்கு அதிகாரம் வைத்திருக்கின்ற அமைச்சர் இந்த மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? இவ்வளவு அதிகாரம் வேணும். இந்த மாவட்டம் வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்கிட்ட இவ்வளவு பட்டியல் இருக்கு. கடந்த தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்து இந்த மாவட்டத்திற்கு 13 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். 13 வாக்குறுதிகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காவிரி குடிநீர் திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும். பாவீங்களா, இது எவ்வளவு காலமாடா சொல்லிட்டு வரீங்க? நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய் அண்ணா காலத்திலிருந்து சொல்லிட்டு வரானுங்க. பிறகு எம்ஜிஆர் சொன்னாரு, பிறகு கலைஞர் சொன்னாரு, ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமியும் சொன்னாரு, எல்லாம் சொல்லிட்டு வந்து இன்னும் நந்தன் கால்வாய். நீங்க எல்லாம் எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க நீங்க எல்லாம்? அடுத்தது, மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்படும். ஏதாவது ஒரு மருத்துவமனை நவீனப்படுத்தப்பட்டிருக்குதா? உள்ள போக கூட முடியாது மருத்துவமனை. அடுத்தது, திருவண்ணாமலையில் கால்நடை மருத்துவக் கல்லூரி, நெல் ஆராய்ச்சி மையம் வந்துச்சா? வந்தது என்ன? நாமம், பட்ட நாமம். ஆரணியில் பட்டு ஜவுளி தொழிற்சாலை மற்றும் பட்டு ஜவுளி பூங்கா வரல. ஆரணி மற்றும் செய்யாற்றில் புதிய பேருந்து நிலையம் வந்துச்சா? வரல. செய்யாற்றில் இஎஸ்ஐ மருத்துவமனை எங்கேயாவது இருக்காப்பா? கண்டுபிடிச்சு சொல்லுப்பா, எங்கேயாவது இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கான்னு. வந்தவாசியில் பாலிடெக்னிக் கல்லூரி வந்துச்சா? வந்தவாசியில வரல. கீழ்பண்ணாத்தூரில் தொழிற்பயிற்சி நிலையம் வந்துச்சா? வரல. செங்கம், கலசப்பாக்கம் மற்றும் தண்டராம்பட்டில் நறுமண தொழிற்சாலைகள் வந்துச்சா? ஒரு சின்ன தொழிற்சாலை கலசப்பாக்கம், செய்யாறு, செங்கத்தில் குளிர்பதன கிடங்குகள், உணவு கிடங்குகள். ஏதாவது இங்க குளிர்பதன கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான்ட் சின்னதா எங்கேயாவது கண்டு பாத்தீங்களா? என் தம்பிகளா, எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. பெர்னமல்லூர் தானிய கிடங்கு, மேல் செங்கத்தில் அரசு வேளாண்மை கல்லூரி அமைக்கப்படும் என்று உறுதி கொடுத்தார். வந்துச்சா? செய்யார் தென்பெண்ணையாறு இணைப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும். அதை பத்தி உங்களுக்கு சிந்தனை என்ன இருக்கு? அது தீவிரப்படுத்தப்படும். இது நாங்க போராட்டம் பண்ணி தொண்டை தண்ணி வத்தி போராட்டம் பண்ணி இணைப்பு பண்ணுங்கயா. செய்யாத்தையும் தென்பண்ணை ஆத்துல ஆண்டுதோறும் 3 முறை வெள்ள அபாயம் கொடுக்குறாங்க. வெள்ளம் 10-12 டிஎம்சி கடல்ல போகுது. அந்த தண்ணியை செய்யாத்துல திருப்பி விடையாங்க. எவ்வளவு காலமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த உறுதியும் சுவாக. அடுத்தது, சாத்தனூர் குடிநீர் திட்டம் கடலாடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். வந்துச்சா? ஆக மொத்தம் இந்த 13 வாக்குறுதிகள் கொடுத்த முதலமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த 13 வாக்குறுதிகள் கொடுத்த முதலமைச்சர் இதில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. பிறகு நீங்க ஏன் திமுகவுக்கு உங்க வாக்களிக்கணும்? நான் கேட்கற கேள்வி நியாயமான கேள்வி தானே. திமுக உங்க மீது நம்பிக்கை மக்களுக்கு அப்ப வந்து நீங்க திமுகவுக்கு வாக்களிச்சீங்க, ஆட்சியை கொண்டு வந்தீங்க, முதலமைச்சரை கொண்டு வந்தீங்க. இங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர், என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சரா நான் பார்க்கல. அவர் ஒரு பியூர் வியாபாரி, சுத்தமான ஒரு வியாபாரி. அமைச்சர் he is not a minister, he is a businessman. காசு சம்பாதிக்க இவருக்கு அவ்வளோ திறமை இருக்குதாமா. ஹைவேஸ், பிடபிள்யூடி ரெண்டுமே எவ்வளோ திறமை. எதுக்கு இவர் கொடுத்திருக்காங்க ஹைவேஸ், பிடபிள்யூடியா? டப்பு துட்டு வேற எதுக்கு கொடுக்க போறாங்க? இவர் அவ்வளவு பெரிய திறமைசாலியா? இவரு
தமிழ்நாட்டில் அடுத்த 50 ஆண்டுகள் திட்டம், தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டத்தை தமிழ்நாட்டில் இங்கே அங்கே நெடுஞ்சாலைகள், பிடபிள்யூடி இப்படி எல்லாம் நீர்த்தேக்கங்கள்லாம் உருவாக்குறது அவ்வளவு மூலம் வச்சிருக்காரு அவரு இல்லையே. காசு எப்படி சம்பாதிக்கணும்னு அதுல பிஹெச்டி. ஆனா எங்க வேட்பாளர் என்ஜினியரிங்ல பிஹெச்டி பண்ணிருக்கிறார். எங்க வேட்பாளர் கொள்ளடிக்கிறது. நான் கேட்கிறேன், திமுக வேட்பாளர் யார் அவரு? இல்ல நான் தப்பாலாம் சொல்லல, எனக்கு தெரியல. அவர் அமைச்சருடைய என்னவா இருப்பாரு? அடிமையா இருப்பாரு. அமைச்சர் வந்து தரணி எழுந்துருன்னா அப்படியே எழுந்து இருப்பார், உட்காருன்னா அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? வேணுமா? தேவையில்லை. அதான் நான் கேட்கிறேன், எங்களுக்கு வாக்களிக்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. தம்பி கணேஷ்குமார் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சென்று ஐநா மன்றத்திலே பேசி என்னுடைய அருமை தம்பி கணேஷ்குமார். அவர் எப்படி அடிமைகள், அந்த பக்கத்தில் அடிமைகள் எப்படி? நான் அவரை தப்பா நிச்சயமா சொல்லல. ஏன்னா அமைச்சர் அந்த மாதிரி நடந்து கொள்ள அவங்களெல்லாம் நடந்து திணிக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஆளுங்கட்சி சார்ந்த எம்எல்ஏ. அமைச்சர் மீதி இவங்களை யாராவது பண்ண முடியுமா? சரி, இவ்வளவு அதிகாரம் உள்ள அமைச்சர், நீங்க என்னையா பண்ணீங்க இந்த மக்களுக்கு? இந்த மாவட்டத்துக்கு என்னையா வளர்ச்சி கொண்டு வந்தீங்க? நம்ம மாவட்டத்தை அழிச்சு நாசப்படுத்திட்டீங்களே. தமிழ்நாட்டிலேயே அதிக போதைப் பொருட்கள் இருக்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். அதிக போதைப் பொருட்கள் ஆந்திரால இருந்து நேரா வருது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் போய் பார்த்தா எனக்கெல்லாம் மனசுலாம் அப்படியே நொந்து போயிட்டு, நான் அப்படியே போதையில் அப்படியே உருகி போயிட்டு இருக்கான் அந்த பசங்க. ஏமா இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? எலெக்ஷன் நேரத்தில் 500, 1000 காந்தி நோட்டை பார்த்தோன்னா மாத்திட்டு போறீங்க. ஏன்னா எனக்கு கோபம் வருது, உங்களுக்கு வருதா இல்லைன்னு தெரியல. எனக்கு சாராயத்தை கொடுத்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்திட்டானுங்க 2 கட்சியும். தமிழ்நாட்டில் போதை இல்லாத, மது இல்லாத தமிழ் இளைஞர்கள் இருக்க முடியாத ஒரு சூழல். சரி, மது குடிச்சா கூட, டாஸ்மாக்ல மது குடிச்சா கூட வீட்டுக்கு வந்து அவர் நாத்து அடிக்கும். ஆனா கண்டுபிடிச்சிடலாம், அவர் குடிச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்தினா வாசனை வராது, நாத்தம் வராது, ஒண்ணுமே தெரியாது. நீங்க எப்ப கண்டுபிடிக்கணும்? 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும். அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டெடுக்க முடியாது. முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவன் மாட்டம் வருவான், அமைதியா இருப்பான், ஒண்ணுமே தெரியாது, அப்படியே அமைதியா வந்துட்டு போயிட்டு இருப்பான். மாத்திரை இருக்குது, ஊசி இருக்குது, அபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, அபின், என்னென்னமோ போதைப் பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவில் கிடைக்கிறதுல இங்க கிடைக்குது. அப்போ இவங்க எல்லாம் எதுக்கு அமைச்சர்? எதுக்கு இவங்க எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்? எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க? அதனாலதான் நான் கேட்கிறேன், எங்களுக்கு வாய்ப்பு தாருங்க. இந்த முடிவை நாங்க எடுத்தது, ஐயா எடுத்தது காரணம் 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும். போதுமா வேணாமா? போதும்பா. என்னப்பா இவங்களால இனி நல்லதை கொண்டு வர முடியுமா? இவங்களால எடப்பாடி பழனிசாமி ஆளும் திரு ஸ்டாலின் அவர்களாலும் உங்களுக்கு புதுசா ஏதாவது கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு புதுசா தெரியுமா? முதல்ல அவங்களுக்கு ஏதாவது தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறதா? லாங் டேர்ம் விஷன், லாங் டேர்ம் பிளான் இல்ல. காலாவதியான கட்சிகள் இரு கட்சிகளும். அதனால்தான் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்தோம். இது காலத்தின் கட்டாயம். கேட்டு கேட்டு பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கல. இனி நாம் அதை கொண்டு வருவோம். இந்த தேர்தலில் நீங்கள் தம்பி கணேஷ்குமாரை வெற்றி பெற வைத்தால் அடுத்தது 2026 தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக அல்லாத கூட்டணி ஆட்சி அமையும். தம்பி கணேஷ்குமார் இங்கு வெற்றி பெற்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெறுவார். எல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா இவ்வளவு வெறுப்புல இருக்கிறேன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் இந்த மாவட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் திருவண்ணாமலை. ஆனா ஒவ்வொரு முறையும் வந்தா என்னடா நடக்குது, என்னடா நடக்குது? அந்த அமைச்சர் ஒண்ணு மீறி எதுவுமே நடக்குது. முன்னெல்லாம் ரொம்ப நம்மள ஏளனமா பேசுவார், என்னன்னு ஸ்கூல் பாய்ஸ் அப்படிலாம் பேசுவார். அப்புறம் ஒரு நாள் வச்சு வாங்கின நான் அதுல இருந்து பேசுறது இல்லை. மாநிலமங்கலத்தில் பாத்தீங்களா? அது என்ன ஆயிட போகுது? அதை வச்சு திருப்பி மறுபடியும் அதை எடுத்து திருப்பி இன்னொரு வாட்டி வச்சு அதெல்லாம் விட போறது இல்லை. இதெல்லாம் வேண்டாம், இப்ப பேசுற பேச்சு இல்லை. இதெல்லாம்
ஏன்னா இங்க மேல்மா செய்யார் சிப்காட் தொழிற்பேட்டை நிச்சயமா வேணும், அது மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இந்த வேலை வாய்ப்பு இல்லாதனால டாஸ்மார்க் மது போதை எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. வேணும், ஆனால் விளை நிலங்களை அடித்து, அதாவது முப்போகம் விளைகின்ற பூமி அதெல்லாம் இது நாளைக்கு கிடைக்குமாயா? நமக்கு கிடைக்காது. நமக்கு சோறுக்கு எங்கேயா போவோம்? நம்ம சோறு அதெல்லாம் அந்த பூமியை நம்ம காப்பாற்றணும்யா. இது நம்மளுடைய கடமையா. எனக்கு துடிப்பா இருக்குதுயா. எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். மற்ற நாடுகள்லாம் இதே போன்றுதான் அழிச்சு தொழிற்சாலையில கொண்டு வந்து அன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க அந்த நாடுகள். நம்ம அது மாதிரி நிலை போகக்கூடாது. ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு சோறு போட்ட மண்ணு. வரும் ஆயிரம் ஆண்டுகள் இந்த சோறு போடணும், நம்ம சந்ததியினருக்கு சோறு போடணும். இன்னைக்கு என்ன அழிச்சிட்டு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சியா? அதுதானே எனக்கு ஆதங்கம். 2700 ஏக்கர் மேல்மால இந்த விவசாயிகள் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. 250 நாள் போராட்டம். யாராவது போனாங்களா அங்க? அவங்களுக்கு ஆதரவா யார் போனா? முதல் என்னுடைய தம்பி கணேஷ்குமார் முதலா அங்க செஞ்சாங்க. ஐயா கிட்டயும் என்கிட்டயும் தினமும் பேசி என்ன இப்படியாச்சு ஐயா இப்படியாச்சுன்னா 10 அறிக்கைகள். நானும் வந்தேன் அங்க போய் போராட்டத்தை நானும் கலந்துகிட்டேன். மழை கொட்டு மழையில கலந்துகிட்டேன். எதுக்கு பண்ணோம்? எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகளை என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். சோறு போற கடவுள். அப்படிப்பட்ட விவசாயத்திலையும் விவசாயிகளை காப்பாற்றுகின்ற கட்சி எந்த கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சியா? ஐயா, அந்த விவசாயத்திலையும் விவசாயிகளையும் அழிக்கின்ற கட்சி திமுக. அவங்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படி சம்பந்தம் இருந்ததுன்னா நேரம் அந்த மாவட்டத்தை வளர்ச்சி பெற்றிருப்பாங்க. இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. உலகத்துல நானும் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறேன். உலகத்துல எந்த நாட்டிலையார் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டிருப்பாங்களா? இது நீங்க மறந்துட்டீங்களா? எனக்கு மறக்க முடியல. மறந்துட்டீங்களா நீங்க? அதுக்குள்ள விவசாயிகள் மீது குண்டர் சட்டம். குண்டர்களா? சாராயம் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், போதை பொருள் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். ஆனா விவசாயம் செஞ்சுக்கிறவன் ஜெயில குண்டர் சட்டத்துல போடுறான். படுபாவிங்களா நீங்களா? எப்படிடா இருக்கீங்க? ஏன் விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? உன் கூட சுத்திட்டு இருக்கிற கஞ்சா அபின் காக்கையை விற்கிறவன உன் பக்கத்துல சுத்திட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். அவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். சோறு போடுற கடவுள் விவசாயிகள் அவனை போய் நீ குண்டர் சட்டத்துல போடுற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? இதெல்லாம் சிந்தியுங்க. நீங்க சிந்திக்கிறீங்களா? நானும் திருப்பி சிந்தியுங்க. நம்ம சொல்றது நியாயம் தானம்மா நான் சொல்றது. அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். ஏதோ நேற்று இன்னைக்கு வரல, தொடர்ந்து 25 வருஷமா வந்துட்டு தான் இருக்கிறேன் நான். இந்த மாவட்டத்தில் உள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இங்கே வரைய தந்திருக்கின்றோம். சரி, ஒரு பக்கம் திமுக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, குறுநில மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணா திமுக. சரி, அண்ணா திமுக எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அண்ணா திமுக வாக்காளர்களுக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள். உங்க வாக்கை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க, எங்களுக்கு போட்டுடுங்க. ஏன் நான் சொல்றேன்? ஏன்னா உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை. உங்களுக்கு இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் ஆக முடியாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வாக்கு? எங்க கிட்ட போட்டுருங்க. உங்களுடைய எதிரி திமுக தானே. அப்ப திமுக வீழ்த்தணும்னா நீங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து தம்பி கணேஷ்குமார் போட்டீங்கன்னா திமுக வீழ்த்தப்படும். சிந்திங்க. அதே போன்று சில பேர் ஏன் அதிமுக ஏன் கூட்டணி போல 10.5 விழுக்காடு கொடுத்தாரு, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி சில நேரத்தில் நாங்க கொடுத்துமே. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2019 நாம் கூட்டணி சேர்ந்து 10 அம்ச கோரிக்கைகள் வைத்துதான் கூட்டணி சேர்ந்தோம். நாம் கூட்டணி சேர்ந்த பிறகு நம்மால் அவர் வெற்றி பெற்று 2 ஆண்டு காலம் முதலமைச்சராக தொடர்ந்தார். நம்மால், நம்ம இல்லைன்னா 2019 அவர் ஆட்சி கவிழ்ந்திருக்கும், உறுதியாக கவிழ்ந்திருக்கும். 10 அம்ச கோரிக்கை. முதல் கோரிக்கை வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு. 2வது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். 3வது மணல் கொள்ளையை தடுக்கணும். 4வது டாஸ்மாக் கடைகளை மூடணும்.
காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலம், இப்படி எல்லாம் 10 கோரிக்கைகள் வைத்தோம். 2 ஆண்டு காலம் நம்மால் ஆட்சியை தொடர்ந்த எடப்பாடி பழனிசாமி 2 ஆண்டு காலம் இடஒதுக்கீடு கொடுக்கல, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னு சில பேர் கேட்பீங்க, என்னடா அவன் சாதி பத்தி பேசுறான். சாதி பிரச்சனை கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்புனா நமக்கு கிடைக்கின்ற இடஒதுக்கீடு 1931 வெள்ளக்காரன் கடைசியா எடுத்து கணக்கெடுப்பு நடத்தினான். 1931 93 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தான். அந்த கணக்கெடுப்பு வைத்துதான் இன்று நமக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்குது. 93 ஆண்டுகளில் எந்த சமுதாயம் சாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது, ரிசர்வேஷன். இந்த 93 ஆண்டுகளில் எந்த சமுதாயம் தாழ்ந்து இருக்கிறது, இன்னும் மோசமா இருக்கு, எந்த சமுதாயம் வளர்ந்து இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது தெரியறதுக்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தணும் ஐயா தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. இது ஏதோ சாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி நாங்க பண்றோம் சொல்லிதான் ஆட்சியில் வந்தார். பிறகு ஒன்றும் பண்ணல. கடைசி நாள், அதாவது தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு அறிவிக்கிறாங்க, தேர்தல் அறிவிக்கிறாங்க. 12 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஜி.கே. மணியை பார்த்து லிஸ்ட் கொடுத்த பாரு, இவ்வளவுதான் நாங்க சீட்டு கொடுப்போம், இதற்கு உடந்தனா நாங்க கையெழுத்து போட்டா நாங்க இந்த சட்டத்தை 1 மணிக்கு கொண்டு வருவோம். எது 10.5 விழுக்காடு சட்டம். அப்படி நீங்க கையெழுத்து போடலன்னா அந்த சட்டத்தை கொண்டு வர மாட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இதெல்லாம். ஐயா கோவம் வந்துடுச்சு. ஐயா பார்த்தார், மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போடுறேன், அவர்கிட்ட கொடுத்துட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு சீட்டுலாம் வேண்டாம், இடஒதுக்கீடு கொடுத்தா போதும். இப்படிதான் இடஒதுக்கீடு பெறப்பட்டது. அறகுறையா கொடுத்தாரு, மனசார கொடுக்கல. சட்ட சிக்கல்கள் எவ்வளவு தெரிஞ்சுதான் கொடுத்தாங்க. ரத்து பண்ணிட்டாங்க, உயர்நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க. ரத்து பண்ண பிறகு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடை வன்னியர்களுக்கு கொடுக்கணும்னு இதுவரைக்கும் ஏதாவது வாய் திறந்துட்டாரா? இல்ல அவரை சார்ந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் இருந்தாங்களே சமுதாயத்தில், அவங்க யாராவது இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்திருக்காங்களா? சட்டமன்றத்தில் வாய் திறந்திருக்காங்களா? சட்டமன்றத்தில் பாட்டாளி கட்சியை சார்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து உள்ஒதுக்கீடு வேண்டும் 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 போராட்டம் பண்ணாங்க சட்டமன்றத்தில். அப்ப 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த அதிமுக வாயே திறக்கலையா? இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். ஏன் இந்த கூட்டணி அமைச்சோம்? நோக்கம் 2 கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் என்ற மக்கள் வெறுப்புல இருக்காங்களா இல்லையா? இவங்களால புதுசா கிடைக்காது. இவங்க எல்லாம் நிர்வாகம் என்ற பெயரிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றால், வணிகம் செய்து கொண்டிருக்கின்றால். ஆட்சியை வந்துட்டு அதாவது பிசினஸ், மக்களுக்கு எதுவும் செய்யறது கிடையாது. அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு கொள்ளடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தது. நம்ம யாராவது பேங்க்ல உங்க நகையை வச்சீங்களா? யாராவது 2021 நகை கடை தள்ளுபடி செய்வோம்னு திமுக சொன்னாங்க. அவங்களை நம்பி யாராவது நகை வச்சீங்க? வச்சாங்களா? வெளியே சொல்ல மாட்டாங்க. சொன்னா அவ்வளவுதான், ஐயோ எல்லாம் உங்களை அசிங்கமா பார்ப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. தெரியும் மோசடி கும்பல், இது திமுக கும்பல் மோசடி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு வேலைகள் உள்ளூர் மக்களுக்கு கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களே, நீங்க கேட்டுதான் இருப்பீங்க, நான் பேசுறதுல ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக வரிஞ்சு கட்டிட்டு நீங்க போய் ஓட்டு போட்டீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? கோவிந்தா கோவிந்தா. ஆமா, நல்லதான். ஏமாத்திட்டேன். இன்னும் 2 ஆண்டுகள்ல பண்ண போறாங்க இல்ல. ஆனால் அந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள எல்லாமே எங்க கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போட்டா அடுத்தது ஸ்டாலின் வேற வழி இல்லாம பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவார். நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் நீங்க எல்லார்ட்டையும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக இந்த ஆரணி தொகுதியில கணேஷ்குமாருக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சாங்கன்னா வேற வழி இல்லை. அடுத்த திமுக பழைய ஓய்வு திட்டம், ஐயோ அடுத்த தேர்தலில் தோத்துடுவோம் அந்த பயம் வந்துடும் அவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தேர்தல்
இவங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை தேர்தலுக்காகத்தான். நம்ம தொலைநோக்கு சிந்தனை அடுத்த தலைமுறைகளுக்காக. தலைமுறை வாழ வேண்டும், முன்னுக்கு வரணும், எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்தணும், இதை சிந்தியுங்கள். ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காலையில ஒரு பூக்கடை மார்க்கெட்டுக்கு போனார். அங்க ஒரு அம்மா வந்து பூ வித்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பார்த்து, அம்மா நான் கொடுத்த 1000 ரூபாய் வந்துச்சம்மான்னு கேட்டார். இவர் கொடுத்தாராம். இவர் எங்க கொடுத்தாரு? நம்ம வரி பணம் வந்து. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, ஏமா அந்த 1000 ரூபாய்லாம் வீட்டு செலவுலாம் பண்ணிட்டு மீதி பேங்க்ல போடுமா. 1000 ரூபாய் வந்து வீட்டு செலவு பண்ணி மீதி பேங்க்ல போடணும். ஸ்டாலின் அவர்கள் அதான் 1924 இருக்காரு நினைக்கிறேன். 2024. 1924 தான் 1000 ரூபாய் பெரிய பணம். இப்போ 1000 ரூபாய் காலையில வந்தா சாயங்காலம் எங்க இருக்கும்? வீட்டுக்காரன் பிடிங்கப்பான், இல்ல புள்ள பிடிங்கப்பான், டாஸ்மார்க்ல போயிடும், ஸ்டாலின் கிட்டே போயிடும். காலையில ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுப்பாரு, சாயங்காலம் ஸ்டாலின் கிட்டே அந்த பணம் போயிடும் தானே. இந்த கையில கொடுத்து இந்த கையில பிடிக்குவாங்க, தான் நடக்குது. அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள். ஏன் அந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்ல, சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள். ஏன்னா இவ்வளவு காலமா சிந்திக்காம நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க, சிந்திக்காம ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் உங்களால? இப்போ எல்லாருக்கும் அமைச்சர் மேல கோபம் இருக்கு இல்லையா, இருக்குதா இல்லையா? அப்படியே ஒரு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு எல்லாமே எல்லாமே எல்லாம் அடிமையா பார்த்துக்கிட்டு இந்த மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர், அப்படியே அமைச்சர் இல்ல அரசு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. உங்களுக்கு கோபம் இருக்கா இல்லையா? இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? போராட்டம் பண்ணி வெளிப்படுத்துவீங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளிப்படுத்துவீங்களா? இல்ல, ஓட்டு போட்டு வெளிப்படுத்துங்க. ஓட்டு போட்டு வெளிப்படுத்துங்க உங்க கோபத்தை. அமைதியா போங்க. 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி மாம்பழம் பட்டனை பார்த்து குத்து 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 குத்தோ குத்து குத்து குத்தி குத்தி கோபத்தை பார்த்து, அமைச்சர் மேல கோபமா மாம்பழத்தை குத்து, அமைச்சர் மேல கோபமா மாம்பழத்தை குத்து. அப்படிதான் வெளிப்படுத்த முடியும். சொல்றது சரிதானே? இல்ல நீங்க அமைச்சரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா ஜெயில பிடிச்சு போட்டுருவோம். அது எங்களால தான் பண்ண முடியும். நாங்க ஜெயிலுக்கு போனாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நாங்கெல்லாம் ஐயாவின் வளர்ப்பு, எங்களுக்கு எல்லாம் போராளிகள். அதனால உங்களுக்கு கோபம் எப்படி பண்ணணும்? அமைச்சர் மீது கோபமா, ஆட்சியாளர்கள் மீது கோபமா, ஸ்டாலின் அவர்கள் மீது கோபமா? ஏமாத்திட்டாங்களே, சாராய கடையை மூடலையே, போதை பொருட்கள் எங்க பார்த்தாலும் கிடைக்குதே, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை. ஏமா மீண்டும் சொல்கின்றேன், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றால் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள். அப்போதான் நல்ல எதிர்காலம். மீண்டும் மீண்டும் இந்த தப்பை செஞ்சு அவங்களுக்கே ஓட்டு போட்டா உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் நாசமா போயிடும். எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஆதங்கம், அவ்வளவு ஆதங்கம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமத்துக்குள்ள போனா அப்படியே அந்த போதை எடுத்து அப்படியே ஓடி ஒல்லியா அப்படியே சாப்பிடாம, ஐயோ. ஏன்னா நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியும் எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்குது இந்த மாவட்டத்தில். அதிகமா எங்க தெரியுமா போதை பொருட்கள்? நம்ம அமைச்சருடைய சட்டமன்றத்துக்கு திருவண்ணாமலை. எனக்கு அமைச்சர், சாரி மன்னிக்கணும், அமைச்சர் இல்ல, வியாபாரி பிசினஸ் கீட் பண்ணி ஒரு திறமைக்காக அமைச்சர் பத்தி கொடுத்தாங்க, சம்பாதிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள், நல்ல முடிவை எடுங்கள். நல்ல முடிவை எடுத்து நம்முடைய, இன்னும் எவ்வளவு நேரம், அடுத்தது ஆரணிக்கு போனோம், அங்கே பிரச்சாரம் இருக்கு, அங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு. அதனால ஏமா ஞாபகம் இருக்குதாமா? சொல்லுது ஞாபகம் இருக்கா? போய் பாருங்க, வீட்டுக்கு போங்க, தெருவா போங்க. என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் நல்ல படித்தவர், நேர்மையானவர், நியாயமானவர். இந்த அரசியல் வச்சு அவர் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு எத்தனையோ காலேஜ் இருக்குது, எவ்வளவோ பண்ணிட்டு, கல்வியாளர் எல்லாம் வச்சிருக்கிறார். அவர் பணம் தான் உங்களுக்கு கொடுக்கிறார் தவிர உங்க பணம் அரசியல் வந்து அவர் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா மற்றவங்களுக்கு எல்லாமே இந்த எப்படியா வந்து ஆட்சிக்கு வந்து எப்படியாவது
அதிகாரத்தை எப்படி கொள்ளடிக்கலாம் 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 இப்படியெல்லாம் அதனால இப்போ நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் PhD என்ஜினியர் PhD படிச்சிருக்கிறார். அவரை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன்.